ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுண நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்றென் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் 58வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியின் அழகை வர்ணிக்கிறார். இதோ அந்த பாடல். பரந்த கரம் இரு பங்கயம் ஏந்தி குவிந்த கரம் இரு கொய்தளிர்பாணி பரிந்து அருள் கொங்கைகள் முத்து ஆர்பவளம் இருந்த நல் ஆடை மணி புதிந்தன்று. பரந்த கரம் இரு பங்கயம் ஏந்தி, இங்கே பரந்த என்றால் மேல் நோக்கி, மேல் நோக்கி இருக்கின்ற இரண்டு கரங்களிலும் பங்கயம் என்றால் தாமரைப்பூ, தாமரைப்பூவை வைத்திருக்கின்றார். குறிந்த கரம் கொய்தளிர்பாணி, கீழ்நோக்கி இருக்கின்ற மற்ற இரண்டு கரங்களில் ஒன்று அபயமுற்றையும் மற்றொன்று திருவடியை நோக்கி காட்டுகின்ற கரங்கள் இரண்டு இளந்தளிர் போல் அழகாக இருக்கிறது. பரிந்து அருள் கொங்கைகள் முத்து பவளம், அவளுடைய அழகிய மார்பில் முத்தும் பவளமும் அணிகலன்களாக பொருளுகிறது. இருந்த நல் ஆடை மணி புதைந்தன்று, இடையில் அவள் தரித்துள்ள ஆடை மணிகள் இழைந்த சிறப்புடையதாக இருக்கிறது என அன்னையின் வடிவை திருமூலர் வர்ணிக்கிறார். இதைத்தான் அவர் பரந்த கரம் இரு பங்கயம் ஏந்தி குவிந்த கரம் இரு கொய்தளிர்பாணி பரிந்து அருள் கொங்கைகள் முத்தாம் பவளம் இருந்த நல் ஆடை மணி புதிந்தன்று. மேல் நோக்கி நிற்கின்ற இரு கரங்களிலும் தாமரை பூ விளங்குகிறது. புகுந்த கீழ் நோக்கி அபயமுத்திரையும் திருவிடையை காட்டி நிற்கும் இரு கைகளும் இளந்தளிர் போல் அழகாக இருக்கின்றது. மார்பில் முத்தும் பவளமும் அணிகலன்களாக புரளுகிறது. இடையில் அவள் தரித்திருந்த ஆடையோ மணிகள் இழந்த சிறப்புடையதாக இருக்கிறது என அன்னையின் அழகை வர்ணிக்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.